என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்? மற்ற ஒரு சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே. பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. ஜனநாயகம் படம் வராமே இல்லடி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஊர்கா. ஃபைனலி ஜனநாயகன் பகவந்த் கேசரியோட ரீமேக்னு நம்ம எல்லாருக்கும் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் விடிவி கணேஷ் தளபதி 69 பகவந்த் கேசரி ரீமேக்னு சங்கரந்தி வசன ஃபங்க்ஷன் வாய் விட்டப்ப நிறைய பேர் போயும் ஒரு பாலகிருஷ்ண படத்தை ரீமேக் பண்றாங்கன்னு சேம் பண்ண ஒரு குரூப். அது நம்ம போய் ஆரம்பம் அப்படியா? அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் எங்க அண்ணன் பாலகிருஷ்ண படத்தெல்லாம் பார்த்து ரசிச்சு படம் பண்ற ஆள் இல்ல. நீங்க வேண்டே ரூமர் ஸ்ப்ரெட் பண்றீங்க, வெயிட் அண்ட் சீன் சொல்ற இன்னொரு குரூப். ஒவ்வொரு டைம் ஜனநாயகம் பத்தி ஏதாவது அப்டேட் வரும்போது கேசரி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களும் இல்லன்னு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க கிக்கி பிக்கி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு பகவந்த் கேசரி மோசமான படம் இல்ல. நீங்க பயப்படுற அளவுக்கு அது வெறும் பாலையா படம் மட்டும் இல்ல, அந்த படம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் வேல்யூ உள்ள ஒரு படம் அப்படின்னு சொல்லதான் நான் போன வருஷம் ஒரு வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கடிச்சாங்க அடிச்சாங்க. ஆனா இப்ப சோசியல் மீடியா திறந்தாலே உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகம் ரீமேக் தான். இப்ப என்ன சொல்லுவீங்க? எனக்கு இந்த விஷயத்துல செம ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போன வருஷம் பூரா இது கேசரி இல்லன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாம கஷ்டப்பட்ட அனில்ஸ் எல்லாம் இப்போ ஆமாடா கேசரி தான், இப்ப என்ன இருக்குன்னு மீம் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, ட்விட் போடுறாங்க. அன்னைக்கு நாம சொல்லும் போது பகவந்த் கேசரி எல்லாம் ஒரு படப்புண்ணியான்னு கேட்ட அதே அணில்கள் ஆமாடா பகவந்த் கேசரி தான் டேஸ்டா இருக்கும், நாங்க சாப்பிடுவோம்னு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தம்பி, பகவந்த் கேசரி டேஸ்டா தான் இருக்கும், நாங்களும் அதை இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா உனக்கு என்ன மான பிரச்சனைனா, பாலகிருஷ்ண படத்தை விஜய் 4 வாட்டி பார்த்துட்டாரு. பாலகிருஷ்ண படத்தை விஜய் ரீமேக் பண்றாரு, ஏன் பாலகிருஷ்ண படத்தை உடனே ரீமேக் பண்ணக்கூடாதா? அந்த பகவந்த் கேசரி படத்தோட பிளஸ்ஸே பாலகிருஷ்ணா தான். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. பொதுவா பாலகிருஷ்ண படத்துல ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அப்பா பையனு டபுள் ஆக்ட்ல இருப்பாரு, அப்பாக்கு ஒரு ஜோடி பையனுக்கு ஒரு ஜோடி, அந்த ஜோடி கூட சூப்பர் டூப்பர் கில்மா சாங் இருக்கும். கேவலமான உமன் கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க பாலையா படத்தை ஈஸியா பார்க்கலாம். ஹீரோனோட கட்டி புரள்றது, ரொமான்ஸ்ங்க பேர்ல அங்கங்க கை வச்சு தடவுறது, பார்க்க சகிக்கவே முடியாத காதல் காட்சிகள் எல்லாம் இருக்கும். எங்கேயோ ஆரம்பிச்ச கதை எங்கேயோ போகும். விஷுவல்ஸ் எல்லாம் பீக்ர லெவல்ல மட்டமா இருக்கும். பாலையா படம் பார்க்கும்போது அப்படியே பல்லெல்லாம் கூசும். ஆனா இந்த மாதிரி எதுவுமே பகவந்த் கேசரில இருக்காது. ஊர்ல எல்லா கிரிஞ்சுத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோவை கூட்டிட்டு வந்து ப்ராப்பரா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ப்ராப்பரா ஒரு லுக்கு, ப்ராப்பரான ஹீரோ இன்ட்ரோ, ப்ராப்பரா சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுத்து, ப்ராப்பரா ஒரு கதை கொடுத்து பாலையாக்க ஒரு இட்டு கொடுத்த ஆளுதான் அனில் ரவுடி பாத்தீங்கன்னா அந்த ஊர் சுந்தர்சி மாதிரி. லாஜிக்லாம் பார்க்காம அவர் படத்தை பாத்தீங்கன்னா உங்களை பயங்கர என்டர்டெயின் பண்ணும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பாலையா வச்சு டீசென்ட்டா ஒரு படம் கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? படத்துல ஸ்ரீலீலாக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய பயப்படுவாங்க, பயந்து ரொம்ப நர்வஸ் ஆயிடுவாங்க, அது அவங்க ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். அப்படிப்பட்ட பொண்ணு ஆர்மியில ஜாயின் பண்ணி விட்டுறணும் துடி பேர் பாலையா. அந்த பொண்ணோட லவ்வுக்கு நோ சொன்ன அப்புறம் ஸ்ரீலீலா பாலையா கிட்ட எனக்கு ஃபியர், ஆங்ஸைட்டி, ஃபோபியா எல்லாம் இருக்கு, அப்படிப்பட்ட நான் எப்படி ஆர்மியில ஜாயின் பண்ண முடியும், என்னால முடியும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பாலையா திருப்பி காசு கட்டணும்னு சொல்லுவாங்க. அவளுக்கு ஃபியர், ஃபோபியா, ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்குன்னு அவளே சொல்றாள். அப்பேற்பட்ட பொண்ணு இந்த சொசைட்டில சேஃபா இருக்க வேணாமா, அதனாலதான் நான் அவளை ஸ்ட்ராங்கா மாத்த ட்ரை பண்றேன்னு சொல்லுவாரு. பாலையா படத்துல இந்த மாதிரி ஒரு உமன் கேரக்டருக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க பாயிண்ட் ஆஃப் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? இதுவே நான் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனா பாக்குறேன். இன்னொரு சீன், ஆட்டோ டிரைவர் ஒரு சின்ன பொண்ணை மொலஸ்ட் பண்ணிடுவான் பரதேசி. நேரா அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு போய் ஸ்டேஜ்ல எல்லாருக்கிட்டையும் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுப்பாரு. பாலையா படத்துல குட் டச் பேட் டச் சீன் நீங்க யாராவது ஒருத்தர் நினைச்சு பாத்திருப்பீங்களா? பாலையா படத்துல இந்த மாதிரி குவாலிட்டியான சீன்ஸ் இருக்குன்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு பேர் போன இண்டஸ்ட்ரி, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேட் டச்சியே குட் டச்னு குளோரிஃபை பண்ண ஒரு இன்சல் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு படத்துல குட் டச் பேட் டச்சுக்கு ஒரு சீன், அதுவும் பாலையா படத்துல. ஸ்ரீலீலா பாய் ஃப்ரெண்ட் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து பாலையா கிட்ட பொண்ணுக்கு வருவாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பா இங்கிலீஷ்காரன் காதல் தண்டமணி மாதிரி பூமத்தெல்லாம் பேசிட்டு இருப்பான், ஓங்கி எட்டி மிதி. இதெல்லாம் பாலையா படத்துல பாலையா பண்றது. இந்த சீன்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாம நிஜமாவே பாலையா படம் தான் பார்த்துட்டு இருக்கோம்னு நம்ப முடியாம கிள்ளி பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான சீன், நம்ம ஊர்ல இந்த மாதிரி சீன் நிறைய காமனா வரும். அதனால நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கேட்டீங்கன்னா, இப்படி ஈஸியா ஹீரோயின்ஸ் அடிச்சு அவங்க போட ட்ரெஸ்ஸுக்கு அட்வைஸ் பண்ணி சீன் வச்சு விசில் வாங்குற மாஸ் ஹீரோ ஃபேன்ஸ் நிறைய இருக்கிற இன்சல் குரூப் அதிகம் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி சீன்ஸ் வைக்காம இந்த மாதிரி சீன் வச்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த படம் நார்மல் மாஸ் மசாலா படம், இதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒர்த் இல்ல. இருந்தாலும் ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? பெத்த அப்பாவே இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடணும். இதெல்லாம் தான் காரணம். பொலிட்டிக்கல் அஜெண்டா என்னதான் பின்னாடி இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா பாலையா படத்துல இந்த மாதிரி சீன்ஸ் இருக்குன்னு எவனுமே எதிர்பார்க்கல. பாலையா படம்னாலே பாலையா அதுல சூப்பர் ஹீரோ, ஹீ கேன் டு எனிதிங். ஆனா இதுல அவர் எங்கிருந்து வந்தாரு, ஏன் ஜெயிலுக்கு போனாரு, ஜெயிலிருந்து எப்படி வெளியே வந்தாரு, வந்தவர் என்ன பர்பஸ்க்காக இதெல்லாம் பண்றாருன்னு ஒரு ப்ராப்பரான ஃப்ளோ இருக்கும்.
மத்த பாலையா படம் மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு இருக்காது. எல்லா படத்துலயும் காட்டுற மாதிரி பணக்கார வீட்டு பையன் காலேஜ்ல பொண்ணுங்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி இதுலயும் ஒருத்தன் வம்பிழுக்கிறான். அதுக்கு அவங்க அப்பா என் பையன் சொல்றதை செஞ்சுட்டு போகணும் லூசு கூத்தான் மிரட்ட. அதை கேட்டு பாலையா பாபு அவன் வீட்டுக்கு போவாரு. பஞ்சிலையில பேச மாட்டாரு, சண்டை போட மாட்டாரு, நத்திங். ஆனா அது ஒரு மாசி. அவர் எப்போ பண்ண ஒரு சம்பவத்தை அவரே மானே தேனே பொன்மான் போட்டு சொல்லுவாரு. அவங்களுக்கு எல்லாம் குழந்தை நடுங்கிரும். அப்ப அந்த ஆளே மன்னிப்பு கேட்பான். டிபிக்கல் பாசா சீன். அந்த சீனை மணின்ற எப்படி மாசா ஸ்டேஜ் பண்ணி பாப்பல. இந்த சீன் தமிழ்ல எப்படி இருக்குன்னு பார்க்க நான் ரொம்ப ஆவலா காத்து கொண்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வில்லன் வீட்டுக்கு போவாரு. அங்க போயிட்டு சும்மா வில்லன் கிட்ட ஆந்திரா உந்து கடப்பை எழுந்து டைலாக்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாரு. வில்லனா பயங்கரம் ரோஸ்ட் பண்ணுவாரு. எப்படி பழைய சான்வியா இருக்க முடியும்? அப்போ உனக்கு 2 காலம் இருந்தது, ஒரு காலம் தான் நான் எடுத்துட்டேன்ல. பூக்கி பாலையா இந்த சீனும் ஜனநாயகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க நான் அவளை வெயிட்டிங். அப்புறம் இன்ட்ரோல் பிளாக். இந்த இன்ட்ரோல் பிளாக் பாலையா படங்கறனால கொஞ்சம் ஓவர் த டாப்பா இருக்கும். ஆனா தமிழுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பான்னு நினைச்சேன். ஆனா தமிழ்ல டைலாக் பேசுற பொசிஷன் கூட மாத்தல. இதெல்லாம் விடுங்க. பகவந்த் கேசரி பாலையா படம். இந்த பாலையா படத்துல பாலையா ஹீரோயின் கூட கும்மி அடிக்க டூயட் சாங் கொடுக்கல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பாலையா படத்துல இருக்கிற ஒரே ஒரு டெம்ப்ளேட், ஒரே ஒரு கிராமர் மட்டும் இங்க அப்ளிகபிளா இருக்கும். பாலையா படத்துல பாலையா பொண்ணுங்களை தேடி போக மாட்டாரு, பொண்ணுங்க தான் அவ தேடி வரும். எனக்கு பர்சனலா காஜலோட அந்த ஆரஞ்சு கலர் சாரி சீன் தமிழ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க ஐ ஜஸ்ட் கான்ட் வெயிட்டிங். Rest in peace. ஃப்ரேமை பாருங்க எவ்வளவு கிளாஸா கிளாமரா இருக்குன்னு. பகவந்த் கேசரி அனில் ரூபடி ஒரு கலா ரசிகன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சீன்ல காப்பாத்தின ஒருத்தன் கிளைமேக்ஸ்ல வந்து ஹெல்ப் பண்றதெல்லாம் பீக் என்ஜாய் மூமெண்ட். இந்த ஜான் விஜய் ரோல தமிழ்ல ஏர் பண்றாங்கன்னு தெரியல. முதல்ல தமிழ்ல இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த சப்வே சீன் தான் ஜனநாயகங்கள வேற மாதிரி இருக்கு. இங்க சிலிண்டருக்கு பதிலா அங்க ரோபோட்ஸ் எல்லாம் வருது. சோ அதனால யாராவது உங்களை பார்த்து கேசரி தின்னதா நீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா கேசரி டேஸ்டா இருக்கும் நீங்களும் தின்னுங்கன்னு கொடுங்க. இந்த பகவந்த் கேசரிங்கிற கேசரி ஃபார் பெட்டர் தென் வாரிசு அண்ட் ஃபார் பெட்டர் தென் பீஸ்ட். கேசரியே கேசரி மாதிரியே கிண்ண டேஸ்டா இருக்கும். ஆனா ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது அவங்க செகண்ட் ஹாஃப்ல வேற என்னமோ கிண்டி இருக்காங்கன்னு. படம் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பொறுத்திரு செல்வா. பகவந்த் கேசரி படத்தை பார்க்காம படத்தை கண்மூடித்தனமா அடிச்சீங்கன்னா பகவந்த் கேசரிக்காக நான் சண்டைக்கு வருவேன். ஆனா ஜனநாயகன் மட்டும் பகவந்த் கேசரியுமே டேஸ்டா மட்டும் இல்லைன்னு வைக்கி. நிறைய பேருக்கு டாக்கு மகாராஜா பாலையோட ஃபேவரட் படம் மாறிடுச்சு. ஆனா எனக்கு டாக்கு மகாராஜை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா பகவந்த் கேசரி பிடிக்கும். பிகாஸ் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் பேட்டன் ஜெயிலர். தர்பார் அண்ணாத்திக்கு அப்புறம் ரஜினி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருந்தாரு. பேசாம ரஜினி ரிட்டையர் ஆயிடலாம், அவர் பார்க்காத உச்சமா இனி எதுக்கு இந்த மாதிரி படம் அடிச்சு கஷ்டப்பட்டு இருக்காரு ஒரு டாக் இருந்துச்சு. பீஸ்ட் படம் சரியான அடி, அண்ணாத்தையும் சரியான அடி. அவங்க 2 பேர் சேர படம் ஜெயிலர். அதுக்கு பெருசு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. எல்லாருமே இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பிளாங்கா தான் உள்ள போனாங்க. அப்படி போனா நமக்கு நெல்சன் ஸ்மார்ட்டா ரஜினி யூஸ் பண்ணி ஆரா ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு என்டர்டெய்னிங் படத்தை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாப்ல. அதே மாதிரி தான் எனக்கு பிகே என்கிற பகவந்த் கேசரி இருந்துச்சு. அக்கண்ணா ஹிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் வீரசிம்ம ரெட்டியில அந்த கிரிஞ்சு பாலைய லைட்டா எட்டி பார்த்தாப்ல. அப்படி எட்டி பார்த்த பாலையாவ குமாரு உள்ள போனா அவரை உள்ள அடைச்சு வச்சு பாலையாக்கு ப்ராப்பரா சீன் வச்சு நடுவுல உமன் கேரக்டருக்கு ஸ்பேஸ் கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது பல கிரிஞ்சு பாலையா படங்களை பார்த்தேன். எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? டாக்கு மகாராஜா ட்ரெயிலர் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி என்ன, அந்த படம் எப்படி இருக்கு போதுன்னு ஐடியா வந்துருச்சு. உங்களை நிறைய பேருக்கு டாக்கு மகாராஜா பார்க்கும்போது பாலையா படமா இதுன்னு எப்படி ஃபீல் ஆச்சோ அதே ஃபீல் தான் எனக்கு பகவந்த் கேசரி பார்க்கும்போது இருந்துச்சு. So I would say டாக்கு மகாராஜா இஸ் பேட்டை வெர்ஷன் ஆஃப் பாலையா, பகவந்த் கேசரி ஜெயிலர் வெர்ஷன் ஆஃப் பாலையா. ஆனா எனக்கு எப்பவுமே பேட்டையை விட ஜெயிலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும். எப்பா ஜனநாயகத்துக்கும் பகவந்த் கேசரிக்கு டியூல் சிட்டி இதுலயே பண்ணியாச்சு. அப்புறம் பின்னாடி வந்து கேட்க வேணாம். நன்றி வணக்கம். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. இந்த வருஷமாவது இதுல கையெழுத்து போடு விஜய் பாப்பா. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். மாத்தி நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அது நிறைய விஷயம் அதான் சொல்றல, அதுல அந்த பொண்ணுங்களுக்காக உண்மையிலே பாலையா பேசி இப்படி ஒரு படம் பண்ணது வந்து பெரிய விஷயம். ஏன்னா பாலையா படம் ரோஸ்ட் நிறைய நாங்க பார்த்துருக்கனால எங்களுக்கு தெரியும் எப்படி அவர் நடிப்பாரு, எப்படி அவரோட படம் இருக்கும். அது ஹீரோயின் சப்ஜெக்ட், அவர் மேக்சிமம் ஹீரோயின்னாலே 2 பேர் குறைஞ்சது 2 ஹீரோயின் இருப்பாங்க. அதுல 3 ஐட்டம் சாங் வந்துடும் அதுல. அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அது பகவத் கேசரியில அப்படி இருக்காது. ஃபுல்லா அந்த பொண்ணுங்களை வந்து அந்த அளவுக்கு காட்டியிருப்பாங்க. அந்த இது அது நல்லா இருக்கும். அந்த பொண்ணுங்களுக்கு நடக்கிற அநீதி அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் இது வேற யாரா பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்காது. பாலையாவே பண்ணும்போதுதான் இது வேற மாதிரி இதாயிட்டு. நிறைய பேருக்கு எல்லாருக்குமே புதுசா தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்தோட ஆமா இதுல பாப்போம் எப்படி ஆமா தெரியல எப்படி இருக்கு பார்த்துட்டு எப்போ வரும்னு தெரியல. எதுவும் நம்ம வெயிட்டிங்லயே இருப்போம். ஆமா ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.